எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை அதுதாங்க போட்டிருக்கேன். வேற எதுவுமே போடல. சிவப்பாகுது, பச்சை மிளகாய் பழுத்துருச்சு, அதான் சிவப்பாகுது. அப்புறம் பூண்டு. எங்க அக்காவை டேமேஜ் பண்ண வேண்டாம் நான் பாக்குறேன். சரிதா, இப்படி இருக்குதுல்ல. இப்போ எடுத்து வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும் இந்த நாட்டுக்கோழி. வெங்காயம் டேஸ்ட் வந்து கிராமத்து சைடு குழம்பு மாதிரி தானே இருக்குது. அரைச்சி விட்டு இதெல்லாம் போட்டதுனால நம்ம திலகா பொண்ணு வந்து 2 நாள் வந்து லீவ் போட்டாங்க. நம்ம ஊரில் வந்து மாரியம்மன் பண்டிகை நடக்குது, அதனால் வந்து பூ மிதிக்கிறேங்க்கா அப்படின்ட்டு 2 நாள் லீவ் போட்டா. அதனால் இந்த 2 நாள் வந்து சுமதி அம்மாவோட பாடு ரொம்ப ரொம்ப திண்டாட்டம் தான். பாத்திரம் விளக்குறதெல்லாம் வந்து டெய்லிக்கும் அப்பப்போ சமைச்சு கழுவிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. வேலைக்கு ஆள் வைக்காம நாமளே ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தோமாக்கா அந்த கஷ்டம் தெரியாது. ஏன்னா ரெகுலராக செஞ்சுட்டே இருக்கோம், அப்படியே போயிடும். ஆனால் வேலைக்கு ஆள் வச்சுட்டு திடீர்னு இங்கே 1 நாள் 2 நாள் லீவ் எடுத்துட்டாங்கன்னா இருக்கிற கஷ்டம் ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம். இன்றைக்கி அந்த கஷ்டத்தை தான் காலைல சமைச்சிட்டேன். இப்போ வந்து மதியம் லஞ்சு வேலை செஞ்சிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி வந்து ஒரு பொரியல் வித்தியாசமாக செய்கிறேன். அதை உங்ககிட்ட காட்டலான்னு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, கன்னியாகுமரி போனப்போ அவங்க சூப்பராக பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு. அதில் வந்து ஒரு முட்டைக்கோஸ் பொரியல். நாம் எப்பவும் முட்டைக்கோஸை கட் பண்ணி ஒன்றா பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செய்வோம், இல்லை ஏதோ ஒரு மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் செய்வோம். அவங்க இந்த கன்னியாகுமரி பக்கம் வந்து நம்ம ஊர் பக்கம் அந்த மாதிரி செய்வோம். அவங்க ஒரு பக்கம் அது முட்டைக்கோஸ்னே கண்டுபிடிக்க முடியலைங்க என்னால். அவ்வளோ சூப்பராக ஒன்று செஞ்சுருந்தாங்க. அது ரெசிபி கேட்டிருக்கேன். இன்றைக்கி அது எப்படி செய்கிறாங்கிறத காட்டுறவங்களுக்கு. அப்பயும் உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுது, ஆளே வேலைக்கு வரலங்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு இத்தனை வேலை இழுத்து போட்டுக்கிறீங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. எது எப்படி இருந்தாலும் சாப்பாடு சூப்பராக சாப்பிடணும். அதான் என்னோட பாலிசி. 2 பொரியல் இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாது. அதனால் இன்றைக்கி அந்த வித்தியாசமான முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சிடலாம். சரிங்களா? முட்டைக்கோஸை இந்த மாதிரி நல்ல சாப்பரில் போட்டு நைஸாக கட் பண்ணிக்கணுங்க. நாம் தான் சாப்பரில் கட் பண்ணுறோம். ஆனால் இதில் என்னது கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க இதை கையிலே கட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை அதுதாங்க போட்டிருக்கேன். வேறு எதுவுமே போடல. காரத்துக்குலாம் எதுவுமே போடல. அது மட்டும் போட்டுட்டு அப்படி வதக்கி விட்டுற வேண்டியதுதான். இப்போ வந்து இதுக்கு வந்து மஞ்சத்தூள், உப்பு இதை தாண்டி வேறு எதுவும் இதில் போடுவாங்க. காரமாக அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டேன். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பெல்லாம் தீர்ந்துருக்கா? அப்போ எதுக்கு வைக்கணும்? இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது அப்படியே வேக விடுங்க. அப்படியே நல்லா சிம்லேயே வந்து அப்படியே கிளறி விட்டு தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் அப்படியே வேக விடலாம். உங்களுக்கு வேகணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி கூட தெளித்து விட்டுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே வெந்துடும். முட்டைக்கோஸ் அந்த ஈரப்பதத்துக்கு வெந்து போயிடும். அவ்வளோதானுங்களா? இது ஒரு பக்கம் வேகட்டும். அது பெலாக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு. என்னது? ஒன்றும் இல்லை. அதில் கருவாடு போட்டு எப்படி இருக்குங்க? யாருக்கெல்லாம் இந்த பலாப்பழ கொட்டை குழம்பு அந்த என்ன குழம்புலாம் பிடிக்காதுன்னு சொல்லுங்க. உனக்கு பிடிக்காதா? எனக்கு பெருசா பிடிக்காது. அப்புறம் அவ்வளோதான். அது வந்து வேகட்டு ஒரு பக்கம். இப்போ அதுக்கு வந்து காரத்துக்கு காட்டுறோங்க. ஓ, அது தனி மசாலா. இது பாருங்க, தேங்காய். அதுக்கு நம்ம திருக்கி கொட்டுறோம் இல்லைங்க, அந்த அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கணும். அதில் வந்து பாருங்கள் காரம், அதுக்கு எவ்வளோ நம்ம காரம் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு பச்சை மிளகா போட்டுங்க. ஒரே ஒரு அந்த பச்சை மிளகா சிவப்பாகுது, பச்சை மிளகா பழுத்துருச்சு, அதனால் சிவப்பாகுது. அப்புறம் பூண்டு கம்மியாக இருக்கிறதுனா 1 பூண்டு போட்டுங்க. கொஞ்சம் முட்டைக்கோஸ் அதிகமாகுதுன்னா 2 பூண்டு போட்டுங்க. சீரகம். இதை தாண்டி வேற எதுவும் இல்லைங்க. தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி இதை மட்டும்தாங்க. இப்போ குறன்னு அரைச்சிக்கணும். நம்ம திருகி போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தண்ணி ஊற்றாம இதை மட்டும் குறன்னு தூளாட்ட அரைச்சிக்கணும். பொடி மாதிரி அரைச்சிக்கலாம். இது நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இது 3 தான். இதுதான் சீக்ரெட் பொருள். இதை வந்து அந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் இதை போட்டு நல்லா மறுபடியும் ஒரு ட்ரிப் கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு இறக்கணுமாக்கா இந்த பொரியல் ரெடி. ஒரு ட்ரிப் கட்டாயமாக செஞ்சு கொடுத்து பாருங்க.
நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தப்ப அவங்ககிட்ட இந்த ரெசிபி கேட்டு இதை செஞ்சு கொடுத்தேன். அவங்க உண்மையாலுமே இது எதெல்லாம் செஞ்சுக்கிறீங்க, வாழைக்காயில் செஞ்சுக்கிறீங்களா, எதெல்லாம் செஞ்சீங்கன்னு என்கிட்ட துருவி துருவி கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்க, ஷாக் பண்ணுங்க. ஆமா, நம்ம கிட்ட வித்தியாசமா செய்யணும்ல. இது எப்படி வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சும்மா இருந்தாலும் என் கை சும்மா இருக்காது. ஏய் பேக் டு தி பொசிஷன். தண்ணி ஊற்றல பாருங்க. அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற ஈரம், தேங்காயில் இருக்கிற ஈரம் அப்படியே நீங்கள் வந்து சும்மா எடுத்து கொடுத்து அரைச்சிக்குங்க. வேகல இன்னும் இப்போதான் நம்ம விட்டுருக்கோம். அப்போ எப்படி வேகும்? இப்படி கலவை கொடுத்து வெந்திருச்சான்ட்டு எப்படி பார்க்கறது? காய் சமையல்கிறவங்களுக்கு தெரியும். என்ன இப்போ எங்களுக்கு சமைக்கவே தெரியல, புதுசா போறோம், இம்ப்ரெஸ் பண்ணணும் வீட்டில் இருக்கிறீங்களா. அப்போ எப்படி இதுக்கு வெந்திருச்சான்னு கண்டுபிடிக்கிறது? அப்போ உங்க அக்கா சொல்லுங்க ஒரே வார்த்தையா. சரி விடுங்க, எங்க அக்காவை டேமேஜ் பண்ண வேண்டாம் நான் பாக்குறேன். சரிதா, இப்படி இருக்குதுல்ல. இப்போ எடுத்து வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். வெகுல நறுக்கு இருக்குது. அப்ப எப்படி இருக்கணும்? நறுக்கு நல்லா சாப்பிட்டாவே தெரியும் வெந்தது. நானே சாப்பிட்டு பார்க்கிறேன். சாப்பிட்டு இப்போ பாரு, உங்களுக்கு தெரியும். பச்சையாகுதா இப்போ தெரியுதா? வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுக்குறேன். அப்போ சாப்பிட்டு பாரு, உங்களுக்கு வெந்துருச்சா வேகலன்னு தெரிஞ்சு போயிடும். நீ சிம்பிளா கண்டுபிடிச்சல அப்படின்னா டேஸ்ட் எதுவும் இறங்கல உள்ள இந்த உப்பு இதெல்லாம். உப்புலாம் இல்ல, பச்சை வாசம் அடிக்குது. அந்த முட்டைக்கோஸ் வாசம் அப்படியே அடிக்குது. அதெல்லாம் வாசம்லாம் வராது. இப்போ அப்படியே வேகட்டும். உங்களுக்கு வேகாமல் இருக்குது. எப்படி வேகும் அப்படின்னா இப்படி தண்ணி கொஞ்சமாக தெளித்து மட்டும் விடுங்க, போதும். அதுக்கு மேலே தேவையில்லை, அதுக்கு வெந்து போயிடும். சிம்மில் மட்டும் வச்சுக்கங்க, அடுப்பா ஹையில் வைக்காதீங்க. ஓகே, இது வேகட்டும். ஒரு வேலை முடிட்டோம். கடைசி நான் காட்டுறேன் வெந்ததுக்கப்புறம் அது எப்படி அந்த பொடியை போட்டு கிளறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஒரு புது சமையல் நம்ம கற்றுக்குறோம். ஓகே, புது சமையல் இல்லை, புது டிஷ். சரி, புது டிஷ் கற்றுக்குறோம். இது வந்து அவரைக்கொட்டை, பெல்லாக்கொட்டை கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பக்கம் வேகும் பாருங்க, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காததாக இருக்குது. ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லையே. அவ்வளோதான். இப்போ அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது, அதனால போதும் வெந்திருக்கும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் தேங்காய் எவ்வாறு போட்டு போடணும்ல, அப்போ அரைச்சி அந்த குறைன்னு அரைச்சி தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு பூண்டு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் நேரம் அதையும் வந்து அப்படியே ஆவியில் மூடி வைக்கணும். ஏன்னா பச்சை தானே பூண்டு போட்டுருக்குறோம், அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும். இதையும் போட்டுட்டு பாருங்க, வாசனை இது வாசனை தேங்காய் இதெல்லாம் கலந்தோடனே ஒரு வாசனை ஸ்மெல் வருது. என்னது சொல்ல தெரியல. இந்த சாப்பாட்டோட பனஞ்சு சாப்பாடு ஒரு இதாட்ட பிடிச்சி வைப்பீங்களே, இந்த பிக் பாஸ்ல கூட சண்டை போட்டாங்களேம்மா. ஆமா, அது என்னன்னா கேரளா ஒரு சட்னி, ஒரு பச்சையாவே அரைக்கணும். தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைக்கணும்ல, அதுதான் துவையல். இது ஒரு துவையல், அந்த ஸ்மெல் அடிக்குது. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் கலந்துட்டோம். இப்போ வந்து இதை ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. உண்மையாலுமே வாசம் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. முட்டைக்கோஸ் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதை சாப்பிட்ருவாங்க. அதனால் கட்டாயமாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் அப்படின்னாக்கா, நிறைய பேர் நேரில் என்னை பார்க்கும்போது சொல்கிறீங்க, நீங்கள் புதுசாக செய்கிறீங்க, நல்லாயிருக்கு, நீங்கள் செஞ்சதை நான் ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லாயிருக்கு அப்படிலாம் சொன்னீங்க. அதனால தான் அது சொன்னோன்னே எனக்கு ஒரு குசி ஆயிடுதுல்ல, அதனால் நான் சாப்பிட்டதில் எனக்கு பிடிச்சதை உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஓகே, செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ணன் கொண்டு வரது தான் பாக்குங்க. இது வந்து பச்சையாக இருக்குது, பழுத்துருச்சு. இந்த பாக்கை கொண்டு வந்து இதை காய வச்சு, இது பாருங்க அப்படி காய்ஞ்சிருக்குது பாருங்க, அப்படி காய வச்சு அதுக்கப்புறம் இது தோல் மேல் தோலை உரித்து உள்ளக்கிற கொட்டைப்பாக்கை எடுப்பாங்க. காய வச்சு அப்படியே கொடுத்தா ஒரு ரேட்டு, கொட்டையை எடுத்தால் ஒரு ரேட்டு. இப்போ தான் ஃபஸ்ட்டு காய்க்க ஆரம்பிச்சுக்குது எங்கள் காய், எங்கள் பாக்கு மரம்.
இதுக்கப்புறம் தான் இது ப்ராசஸ்லாம் என்ன பண்ண போகிறோங்கிறது எங்களுக்கே தெரியல. ஃபஸ்ட் டைம் காய்க்க ஆரம்பிச்சுக்குது. ஒரு மரத்தில் காப்பு நல்லா பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு மரத்தில் காப்பு நல்லா பிடிச்சிக்குதா? இது ஒரு குடம். ஏன்னா இது ஒரே மரத்தில் ரெண்டு ஒரு மரத்தில். அண்ணா இதுலாம் அணில் ஏறாதுல்ல? இதுலாம் அணில் திங்கிறதுல இந்த ஏறினாலும் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஏறினாலும் ஒன்றும் பண்ணு. மாமரத்து தென்னை மரத்தான் இது பண்ணி விடுது. சப்புறது பெரிய வவ்வாலுதா? வவ்வால் தின்னுபிடுதா? என்ன சப்பிட்டு போகிறதா? இதெல்லாம் திங்கிறதுலதா? சப்பிட்டு போகிறதுனாக்கா அந்த மேலே அந்த துவரை பிடிச்சி சப்பிட்டு போகிறது. துவர் போய் மற்ற சப்புது. இது வவ்வாலு சப்பு பெரிய வவ்வாலுங்கதா. அந்த மில்க் ஃப்ரூட் செடி வெட்டி போடலாம்டா. அதை திங்கிறதுக்கு வந்து தான் மற்ற செடிகள் இதுங்களை ராவடி கட்டுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பண்ணாலுமே இந்த அது பறவையில் வந்துச்சுன்னா இந்த தோப்பு இருக்கிறதுக்கு அது உள்ளே போகாது. வவ்வாலுங்களை பொறுத்த வரலையா அது பெரிய வவ்வாலு. ஒவ்வொன்றும் 1 கிலோ 2 கிலோ வரும். அதான் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சுக்குது. வச்சு எங்களுக்கு வந்து பாக்கு மரம் வச்சு 5 வருஷம் இருக்கும்லடா. 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் ப்ராசஸ்லாம் என்ன பண்ணுறோங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்களா, அப்பப்போ என்ன பண்ணுறோங்கிறத சொல்கிறேன். நான் காட்டுறேன் உங்களுக்கு. எங்கள் மேச்சேரியில் மாரியம்மன் பண்டிகைன்னு சொன்னேன் இல்லைங்களா, திலகமாக தான் மாரியம்மன் பண்டிகைக்கு போயிருக்கு. அப்படியே அவங்க வீட்டு மாரியம்மன் பண்டிகை தாங்க. அதில் தான் வந்து தீர்த்த குடம் எடுக்கிறாங்க பாருங்களேன். அப்படியே ரோடே வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, அந்தளவுக்கு தீர்த்த குடம் எடுத்திருக்காங்க. நம்ம பத்ரகாளி அம்மன் கோவிலில் இருந்து அவங்க கோவில் வரைக்குமே தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் தான் இவ்வளோ கூட்டங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்து தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நான் சொல்லணுன்னாக்கா உண்மையாலுமே நான் ஒரு ட்ரிப் கூட நான் என்ன தீர்த்த குடம் எடுத்ததே இல்லைங்க. ஆனால் வந்து இங்கே கிராமத்து சைடு எல்லா கோவில்லையும் எந்த கோவிலாக இருந்தாலும் தீர்த்த குடம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டா உடனே தீர்த்த குடம் போய் எடுப்பாங்க. ஆனால் நான் எங்கள் அம்மா வீட்லலாம் இந்த மாதிரி தீர்த்த குடம் எடுக்கிறதுக்கெலாம் அனுப்பவே மாட்டாங்க. எப்போவுமே அனுப்புனது கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுமே நாங்கள் ஒரு நாள் கூட போனதே கிடையாது. இங்கே முன்னாடி நிற்கிற இந்த குழந்தைங்களாம் வந்து கன்னிமார்கள், இந்த 7 கன்னிமார்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வேஷம்லாம் போட்டு அழகாக குட்டி குட்டியாக அழகாக நிற்க வச்சுருக்காங்க. எனக்குமே ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போகணுன்னு. ஆனால் ரொம்ப தூரத்துலேருந்து தூக்கிட்டு நடக்கிறாங்க இல்லைங்களா, அதனால் என்னால் நடக்க முடியாது. அதனால் நானும் போனதே கிடையாது. உங்களில் எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது இப்படி போனால் என்ன ஒரு அனுபவம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நான் நின்று வேடிக்கை தான் பார்ப்பேன். ஒரு நாள் கூட நான் போனதே கிடையாது. இன்றைக்கி மாரியம்மன் பண்டிகை இல்லைங்களா, அதனால் வந்து கோழி அறுத்து பொங்கல் வைப்பாங்க. அதான் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி வறுவல் தான் பண்ண போகிறேன். கெட்டி குழம்பு, நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும் இந்த நாட்டுக்கோழி. இது வந்து இப்போ சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் எப்படி கெட்டி குழம்பு வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம குக்கு வித் கோமாளில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த குழம்பு தான் இந்த குழம்பு. இதில் வந்து வேணுங்கிற பொருளை எடுத்து வச்சாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, முந்திரி, அதுக்கப்புறம் வரமிளகாய், சீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. ஒன்றா போட்டு நம்ம வறுத்துற வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை போட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாம். இதுக்கு தக்காளியே தேவையில்லை. ரெண்டு பட்டை, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம். இது கூடயே ஜீரகம், மிளகு, சோம்பு இதையும் போட்டுடலாம். இது எல்லாமே நல்லா வறுபடட்டும். திருகின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வறுபடட்டும். வறுத்து நம்ம தேங்காயை அரைச்சோமாவே அது ஒரு டேஸ்ட் வருங்க. வறுக்காமல் அப்படியே அரைச்சி போட்டோமா அது ஒரு டேஸ்ட் வரும். அதுக்கு தான் வறுத்து நம்ம அரைக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தூள் அதையும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இது சேர்த்திக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்த தூள் தான் கொத்தமல்லி, அதனால் நம்ம அதை ஒன்றும் போட்டு பெருசாக வறுக்க வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது இப்போ ஆற வச்சுட்டு இது கூடயே நம்ம வந்து முந்திரியும் சேர்த்திக்கலாம். வறுத்த முந்திரியும் சேர்த்திட்டு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை அரைச்சிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதை வச்சு நம்ம குழம்பு வச்சிட வேண்டியது தான். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதுலேயே போட்டோம். இப்போ நம்ம குழம்பு வச்சோமாக்கா இதை போட்டு நம்ம குழம்பு வச்சா இந்த மசாலாவை
வறுத்த மசாலாவை போட்டு குழம்பு வச்சா தீர்ந்தது வேலையே. ரொம்ப ஈஸியான வேலைங்க இது. ஓகே, இப்போ இது ஆறட்டும் கொஞ்சம் நேரம். மசாலா அரைச்சாச்சுங்க. இப்போ சிக்கனும் கழுவியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலாவை போட்டுடலாம் சிக்கனில். அவ்வளோதான். போட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். சிக்கனை இப்போ வேக வைக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் உப்பு. அவ்வளோதாங்க. இதுக்கு தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை. ஏன்னா சிக்கனில் எப்படினாலும் தண்ணி விடும். நல்லா ஒரு கலக்கி விட்டு அப்படி நம்ம வந்து குக்கரில் விசில் விட்டுடலாம். ஒரு 3-4 விசில் விட்டோமாக்க சிக்கன் நல்லா வெந்து போயிடும். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கிங்க. ஒரு 4-5 விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோமா இந்த மாதிரி தாங்க சிக்கன் இருக்கும். நல்லா வெந்து போயிருக்கும். இதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறதுனால நல்லெண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, வரமிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துர்லாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கனு, அந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா கிளறி கொடுக்க வேண்டியது தாங்க. தண்ணியோடு எடுத்து ஊற்றிடணும். தண்ணி வடிச்சிடக்கூடாது. சரிங்களா? தண்ணியோடு சேர்த்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குது இல்லைங்களா, அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த மசாலாவை அந்த சிக்கன் கூட எடுத்து ஊற்றிட வேண்டியது தான். எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே சேர்த்த தேவையில்லைங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தூளோ மிளகாய் தூளோ அதெல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. நல்லா கொஞ்சம் தண்ணி மறுபடியும் கொஞ்சம் விட்டு கூட நம்ம அதை கூட சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டோமாக்க நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு கெட்டித்தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. குழம்பு சூப்பராக இறக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு அதுக்கப்புறம் இறக்கியாச்சு. இதுதான் வந்து நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு. கெட்டி குழம்புனா கெட்டியாக தான் இருக்கணும். ஏன்டா சிரிக்கிற? இந்த அப்படியே போட்டு பிணைஞ்சி சாப்பிடு. ஆனால் விகாஸ் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா வித்தியாசமாக இருக்குதுமா சாப்பாடு குழம்பு அப்படி தான் சொன்னால். நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒன்று வந்து ஒரு சோலை வந்து செஞ்சு காட்டுறாங்கனாக்கா அது ரொம்ப நல்லாயிருக்கு. அது நல்லா இருக்கிறதுனால தானே செஞ்சு காட்டுறாங்க. அதனால் பணிஞ்சு சாப்பிட்டு பதில் சொல்லு. சொல்லு விகாஸ், எப்படி இருக்கு டேஸ்ட்டு? இந்த எப்படி சொல்ற கறி குழம்புல இந்த சாதத்தோட வச்சு சாப்பிடுவாங்கல்ல, பொங்க சாதத்தோட. இது வந்து குழம்பு வந்து இந்த பொங்க சாதத்தோட பிணைஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்கு? பொங்க சாதத்தை தொட்டு சாப்பிட்டா பொங்க சாதத்தில் இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி திக்காக இருக்குது. நல்லா இருக்குங்கிறியா? டேஸ்ட் வந்து கிராமத்து சைடு குழம்பு மாதிரி தானே இருக்குது. அரைச்சி விட்டு இதெல்லாம் போட்டதுனால அந்த இந்த தெரியுது. எந்த இது தெரியுது? நார்மலாக காரம் இல்லாமல் வித்தியாசமாக இந்த பெப்பர் காரம் இருக்கும். தொண்டை இதமாக இருக்கும்ல காரம், அந்த காரம். மல்லித்தூள் வாசம். அந்த மிளகாத்தூள் போடாமல் மல்லித்தூள் தானே போட்டேன். இதில் மிளகாய் தூளே போடல நான். இதில் இந்த வரமிளகா அதுக்கப்புறம் பெப்பர் அவ்வளோதானே போட்டேன். ஆனால் சூப்பராக டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறான். அதனால் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது தான். சூப்பர். இந்த அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். என்னடா இந்த பொங்கல் ஃபங்க்ஷன் அப்போ இதெல்லாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். சரி. திலகா வீட்டுது மட்டும் மாரியம்மன் பண்டிகை இல்லைங்க. மேச்சேரிலேயே டோட்டலாக மாரியம்மன் பண்டிகை தான். பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன் 2 மாரியம்மன் பண்டிகையுமே நடக்குது. அதனால் மேச்சேரி அப்படியே ஜெகஜோதியாக இருக்குதுங்க. பார்த்தீங்களா டிராஃபிக் ஜாம் எப்படி ஆயிருக்குன்னு. நாங்கள் வந்து உள்ளூர்காரங்கிறதுனால சந்து பந்தா எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போய் நம்ம கோயில்கிட்ட போனோமா நிறைய வேடிக்கை வரும், போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனார். வருஷம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாருங்க. வான வேடிக்கையும் சரி, அந்த வேஷம் போட்டுட்டு வர்றதும் சரி, நிறைய வேடிக்கை போட்டுட்டு வருவாங்க. இது வந்து பெரிய மாரியம்மன் பண்டிகை வந்து 18 பட்டிக்கு பெரிய மாரியம்மன் பண்டிகை வந்து ஒன்று தாங்க. அதனால் ஒவ்வொரு ஊருக்காரங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா வேஷம் போட்டு வருவாங்க. வண்டி வேஷம், இந்த மாதிரி பலதரப்பட்ட வேஷங்களை போட்டுட்டு வருவாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் வந்து 2 பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்த பிடிச்சி கொடுத்துருவார். மேலே அங்கே உட்கார வச்சுருவார். நாங்கள் 3 பேர் உட்காந்துக்குவோம். அங்கேருந்து வேடிக்கை பார்ப்போம். கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு கடைசியாக தான் வந்து கூட்டிகிட்டு போவார். இப்போ விகாஸ் தம்பி பிறந்ததுக்கு அப்புறமேட்டுலாம் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. நாங்கள் தான் சேலம் போயிட்டோம் இல்லைங்களா, அதனால் போகிறது கிடையாது. இப்போ தான் மறுபடியும் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் என்னை கூட்டிகிட்டு போனார். பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு.
நீங்களே பார்த்துருப்பீங்க கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீதி ரோடு ஃபுல்லாக வெறும் ஆட்களை தாங்க இருந்தாங்க. அவ்வளோ கூட்டம் நெரிசலாக இருந்துச்சு. எங்கள் மேச்சேரியே வெறும் ஜனங்களாகவே இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது அப்பா தேர் திருவிழா மாதிரி இருக்குது அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் சாமி கூட பாருங்கள் விஜய் மாதிரியே வந்து போஸ் கொடுத்து நிற்கிற அப்படி அந்தளவுக்கு போஸ்ட் ஒட்டியிருந்தாங்க பசங்க இந்த ட்ரிப்பு. இதுக்கப்புறம் நம்ம வண்டி வேஷம் பார்க்கலாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டுட்டு வண்டியில் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. பார்க்குறதுக்கு இந்த பெண்ணழைப்புலாம் கூப்பிட்டு வருவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போதுலேருந்து எங்கள் அப்பா அம்மாலாம் இந்த மாதிரி எந்த ஒரு பண்டிகைக்கும் கூட்டிகிட்டுலாம் போக மாட்டாங்க. விசேஷத்துக்குலாம் நாங்கள் போனதே கிடையாது, வெளியில் கூட்டிகிட்டு போனதே கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் போகாமல் இருப்பீங்க. அவங்களாம் பார்க்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். அதனால் நீங்களும் பாருங்கள். வீட்டிலே இருந்தாலும் உலகமே நம்ம கைக்குள்ளே அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அதனால் வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிவி மூலியமாகவே பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி மாரியம்மன் பண்டிகை அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு வண்டி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வருவாங்க. அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஊரில் இருந்தே பார்த்துக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு தான். அதுவும் இல்லாமல் இந்த வண்டி வேஷத்துக்கு எல்லாமே பேர் போனது எங்கள் சேலம் தாங்க. சேலத்தில் தாங்க இந்த மாதிரிலாம் வண்டி வேஷம் போட்டுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டு வருவாங்க. இன்னும் ஒரு ஊருக்காரங்க வந்து அந்த பக்கத்தில் வந்துட்டுருக்காங்க. அவங்க கீழே வந்து இறங்கி வரத்துக்கு இன்னும் லேட் ஆகும்னு சொல்லி சொன்னாங்களா. உடனே எங்கள் வீட்டுக்கார் வந்து வா நம்ம அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி சந்து சந்தாக கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் உள்ளூருங்கிறதுனால எங்களுக்கு இந்த மாதிரி சந்து சந்தாக தெரிஞ்சு நாங்கள் போனோம். ஆனால் வந்து வெளியூருக்காரங்களாம் போக முடியாது, ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சிங்க. பாவம் 2 மணி நேரத்துக்கு மேலே வெளியூருக்காரங்களாம் வந்து காரு வண்டிங்க எல்லாம் அப்படியே டிராஃபிக் ஆகி நின்று போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் போனதுக்கு நல்ல பலன் தாங்க. அங்கே மேலே போய் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாம் சாமிங்க அப்படியே தத்ரூபமாக தெரிஞ்சிச்சு. சாமியை பார்க்கும்போது உள்ளார மனுஷங்க தான் இருக்காங்க. அவங்க மூச்சு விட கூட முடியாது. ஒரே ஒரு சந்து மட்டும் தான் அந்த வயிற்றுக்கிட்ட இருந்துச்சுங்க. அது வழியாக தான் அவங்களாம் பார்த்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு அந்த ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே கை கொடுத்து ரொம்ப சூப்பர்னு சொல்லணும்னு எனக்கு ஆசையாக போச்சு. அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சுங்க அந்த சாமியெலாம் பார்க்குறதுக்கு. வண்டி வேடிக்கையுமே எல்லாம் அப்படியே ரதத்தில் போகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்படியே அந்த லைட்டு செட்டிங்கோட அவங்க உட்காந்துக்கு போகிறத பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போது நமக்கு என்னமோ பார்க்குறோம், ஆனால் அதில் உட்காந்துட்டு போகிறதுங்கிறது எவ்வளோ சிரமமாக இருக்குங்கிறீங்க. அந்த முகமெல்லாம் அந்த பெயிண்ட்டு பூசிக்கிட்டு கலர் பூசிக்கிட்டு அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்காந்துட்டே போகணும் இல்லைங்களா? அது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். பாவம். ஆனாலுமே அவங்க அப்படியே சாமி பக்தியாக வந்து அப்படியே உட்காந்துட்டே தான் போகிறாங்க. பார்க்குறது எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்கங்கிறீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் மேச்சேரியே இங்கே அப்படியே ஜெகஜோதியாக களை கட்டி இருந்துச்சு. அன்றைக்கி தான் வந்து மாரியம் பண்டிகைக்கு 2 மாரியம் பண்டிகையும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு இல்லைங்களா? அதனால தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே வந்து பைக்லேயே கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் சுற்றி காட்டினார். எல்லாத்தையும் நாங்களும் 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.